Hey guys, நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி லேஅவுட் போடலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் சைஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஹெட்டர், ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு பிளேஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை 15 இன்ச்சஸ் தான் நம்ம டாக்குமெண்ட் ஹைட்டு, இதை வந்து 5 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 2 இன்ச்சஸ் அப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போது இன்டிசைனில் நியூ டாக்குமெண்ட்டில் டோட்டல் வித் 26 இன்ச்சஸ் அண்ட் ஹைட் 15 இன்ச்சஸ் கொடுத்து நான் டாக்குமெண்ட் ஓகே பண்ணிக்கிறேன். தென் லேஅவுட் பண்ணிங்கன்னா மார்ஜின் அண்ட் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய யூனிட்ஸ் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ரூலரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ச்சஸ் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இப்போது அகெயின் நீங்கள் லேஅவுட்டில் போய்ட்டு மார்ஜின் அண்ட் காலம்ஸ் போனீங்கன்னா இங்கே டாப்பில் நாம் ஏற்கனவே அந்த அலர்ட் பண்ண 5 இன்ச்சஸை வந்து கொடுத்துரும். ஸோ லிங்க் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு 5 இன்ச்சஸ் கொடுத்துட்றேன். அதேமாதிரி பாட்டம்க்கு 2 இன்ச்சஸ் கொடுத்துட்றேன். அண்டு லெஃப்ட்டு ரைட்டு இதுக்கு வந்து ஈச் 1 இன்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 ப்ராடக்ட்ஸ்க்கான ஷெல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ லேஅவுட் போய்ட்டு கிரியேட் கைட்ஸ் கொடுங்க. கிரியேட் கைட்ஸில் அதனுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வச்சுங்க. மார்ஜின் வச்சுட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் 3 கொடுக்குறேன் அண்ட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 காலம்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம 18 ப்ராடக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஷெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் அதுக்கான பேக்ட்ராப் டிசைன் வந்து நீங்கள் எப்படி வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ரஃபாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கிரேடியன்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் அதே மாதிரி ஃபூட்டர் அந்த 2 இன்ச்சஸ்க்கும் ஒரு பாக்ஸ் போட்டு ரஃபாக ஒரு ஒயிட் கலர் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த க்ரியேட் பண்ண கைட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ஷெல்லை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷெல் க்ரியேட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் மெனு போயிட்டு கார்னர் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஸ்டைல் வேணுன்னா கார்னர் ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ரவுண்டடே கொடுத்துக்கிறேன் அண்ட் வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் வேணுமோ கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு மேலே ஒரு ப்ரைஸ் டேக் இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறேன் அண்ட் அதுக்கான கலர். தென் சேம் ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் மெனு போயிட்டு கார்னர் ஆப்ஷனில் வேறு ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே என்ன ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸை ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ப்ரைஸை ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைல் அண்டு ஃபாண்ட் சைஸ் இது வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த இடத்த நம்ம மூவ் பண்ணி வைப்போம். அண்ட் அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து டெக்ஸ்ட் சைஸுக்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். தென் அகெயின் ஒன் மோர் டெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். தென் ஒன் மோர் டெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்க்கான அலைன்மெண்ட் சென்டர் வச்சுருங்க. ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1 kg மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஷெல்லை மட்டும் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு லேஅவுட் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் இமேஜஸ் நிறைய மெத்தடில் கட் பண்ணலாம் கரெக்டாக. பட் ஆனால் நம்மளுடைய எந்த ஏரியா தேவையோ அதை மட்டும் ஒரு பார்த்தாக மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இன்டிசைனுக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இமேஜஸ் நிறைய டைப்பில் கட் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு டைப் பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி இமேஜ் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிவிட்டு பாத் ஆப்ஷன் போனீங்கன்னா அந்த இடத்த நம்ம பாத் சேவ் ஆகிருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி சேவ் பாத் கொடுத்துருங்க. சேவ் பாத் கொடுத்துட்டு தென் அந்த இமேஜை வந்து நார்மல் இமேஜ் ஃபைலாகவே சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இமேஜ் என்ன பண்ணுறோன்னா வேறு மெத்தடில் கட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் குயிக் செலெக்ஷன் எடுத்து அந்த ஒயிட் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த செலெக்ஷன் எப்படி ஒரு பாத்தாக க்ரியேட் பண்ணலான்னா செலெக்ஷன் பண்ணி முடிச்சப்பறம் ரைட் கிளிக் பண்ணி மேக் ஒர்க் பாத் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து அகைன் ஒரு பாத்தாக ஸ்டோர் ஆகிடும். இந்த பாத்தையும் வந்து நம்ம சேவ் பாத் கொடுத்துட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இமேஜ் பேக்ட்ராப் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. ஸோ மேஜிக் வேண்டை யூஸ் பண்ணி பேக்ட்ராப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேக் ஒர்க் பாத் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதையும் வந்து சேவ் பாத்தில் போய்ட்டு சேவ் பாத்தாக சேவ் பண்ணிடுறோம். இப்போ இன்டிசைன் போய்டுங்க. எம்டி டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் டேக் வேணும்னா அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். தென் அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் டேரெக்டாக வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட இமேஜ் வந்து இப்போ டெக்ஸ்ட் ஃப்ரேமோட பெருசாக இருக்குது. ஸோ அதை எப்படி அகைன் ஃபிட் பண்ணலான்னா ஆல்ட் கண்ட்ரோல் இ கொடுக்கலாம், ஆர் ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் கொடுக்கலாம். தென் ஆப்ஜெக்ட் மெனு போங்க. போயிட்டீங்கன்னா கிளிப்பிங் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆப்ஷன் போங்க. ஆப்ஷனில் ஃபோட்டோஷாப் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஷாப் பாத் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பேக்ட்ராப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபர்னு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு டெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஆஃபர்னு கொடுத்துக்கிறேன். சில ப்ராடக்ட் வந்து ஆஃபர் இருக்காது. ஸோ அந்த டைமில் இந்த ஆஃபரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணும்போது என்னென்னா சில ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பைசா வேல்யூ சேர்ந்துருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்போவே வந்து அந்த ஃபார்மேட் வந்து நான் இங்கே ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து லாக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமேட்டா ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் கண்ட்ரோல் 4 கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகெயின் அந்த செட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட், ஆல்ட் கண்ட்ரோல் 4 கொடுத்தீங்கன்னா அகெயின் இன்னொரு டூப்ளிகேட். எஸ், இப்போது நம்ம ஷெல்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி இமேஜஸ் வேணால் மாற்றிக்கலாம், அண்ட் ப்ரைஸ் வேணால் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி அவனுடைய டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம் அண்ட் ப்ரைஸ் மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணி ஷெல்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சில இடத்த வந்து சில ப்ராடக்ட் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஆர் மெகா சேல் அந்த மாதிரி காமிப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ சில ஷெல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணோன்னா ஈஸி. ஸோ ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணுறேங்க. டெலீட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் செல்லை வந்து என்லார்ஜ் பண்ணிங்க. தென் அதுக்கான ப்ரைஸ், ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஷெல்லை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஹெட்டர் பார்ட், ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 2 ப்ராடக்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸில் வந்து ஸோ நம்ம எக்ஸாம்பிள் லேஅவுட்டில் இருக்க மாதிரி ஒரு இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கும் வந்து சேம் ஆப்ஷன், எஸ், ஆப்ஜெக்ட் மெனு போயிட்டு கிளிப்பிங் பாத் ஆப்ஷன், ஃபோட்டோஷாப். தென் டாப் போர்ஷனில் லோகோ பிளேஸ்மெண்ட் ஆர் வாட் எவர். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.